வலி இருந்துகிட்டு இருக்கு கூட விட. அதனால் மொழி வலிக்கு நல்லதுன்னு சொல்லி பிரண்டை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். 20 ரூபான்னு கொடுக்குறாங்க ஒரு கட்டு. மழை காலம்ல இல்லை, அதனால் மழை காலம்னா கம்மியாக இருக்கும், 10 ரூபா தான். வெயில் காலம்னா 20 ரூபான்றாங்க. இந்த பிஞ்சு சுரக்காய் இங்கே பாருங்க, நல்லா பிஞ்சு சுரக்காவாக இருக்குது. அதனால் அதை இந்த பீக்கங்க அது நல்லா பிஞ்சு காயாகவே இருந்துச்சு. சரி 30 ரூபா தான் அந்த காய். பீக்கங்காய்லாம் அதனால் பீக்கங்காவும் வாங்கிட்டோம். ஏய் வந்துருப்போம். முள்ளங்கி வாங்கியிருக்கோம்ப்பா. முள்ளங்கி 20 ரூபா தான். நல்லா கொடைக்கானல் கேரட்டு, சாரி ஊட்டி கேரட்டு. அப்பா ஊட்டி கேரட்டு இது கிலோ 50 ரூபான்னு போடுறாங்க. இந்த கேரட்டும் நல்லா பீன்ஸும் போட்டு பொரிச்சோம்னா, தேங்காய் பூவும் போட்டு பொரிச்சோம்னா நல்லா இருக்கும். அதனால தான் சரி கேரட்டும் பீன்ஸையும் வாங்கியிருக்கோம். லூக்கல், இந்த லூக்கல் ஃபுல்லாக 20 ரூபா தான். சுகருக்கெலாம் நல்லது இது. இந்த காய் ப்ரெஷரு சுகருக்கெலாம் வச்சு சாப்பிடுவாங்க. இஞ்சி பாருங்கள் 80 ரூபா போடுறாங்க அந்த இஞ்சி 1 கிலோ. ஒரு கிலோ இஞ்சியும் வாங்கியிருக்கோம். அப்புறம் இந்த முருங்கைக்காய் பூரா நான் தோட்டத்துக்கு இது மரத்துக்காய், தோட்டத்து காய் இல்லாமல் இது பூரா மரம், வீட்டில் உள்ள மரத்துக்காய். இந்த காய் பூராமே 30 ரூபா தான். அரை கிலோ காய் போட்டாங்க 30 ரூபான்னு. பார்த்தீங்களாப்பா, நல்லா பெரிய பூவா 2 பூ வாங்கினோம். ஒரு பூ 30 ரூபான்னு சொல்லி. காலிஃப்ளவர் என்னன்னா, மார்க்கெட்டுக்கு போனோம்னா நம்ம ஒரு 10 நாளைக்கு வீட்டில் எங்கிட்டும் போகாமல் போய் கடையில் வாங்காமல் நம்ம வடக்கு வச்சுக்கலாம். காலையில் எழுந்திரிச்சோமா ஒரு குழம்பு வச்சோமா ஒரு காய் வச்சோமான்னு வச்சுக்கலாம். கீரை மட்டும் தேவைக்கு இங்கே வாங்கிக்கலாம். அதுக்காக தான் இப்படி போய் வாங்கிக்கிறது. இந்த பீன்ஸு அரை கிலோ பீன்ஸு 30 ரூபா தான். இந்த பீன்ஸு வெண்டிக்காய் மட்டும் ரேட்டு இப்போ கூட விற்கிது போல். பார்த்தீங்கன்னா 60 ரூபா போடுறாங்க ஒரு கிலோ வெண்டிக்காவை. இல்லைன்னா 30 ரூபா 40 ரூபா தான் போடுவாங்க. வெண்டிக்காவை மட்டும் 60 ரூபா போடுறாங்க இந்த நேரம். ஏன்னு தெரியல. இனி மார்க்கெட்லாம் வாங்கினோம்னாப்பா மொத்தமாக வாங்குறோம்னு நல்ல எடையெல்லாம் நிற்கும். இப்போ அந்த எடையெல்லாம் நிற்க மாட்டேங்குது. நல்லா கம்மியாக தான் இருக்குது. கடையில் வாங்குற மாதிரி தான் இருக்குது. உங்கள்கிட்ட வாங்குறது தான். அடுத்து பாருங்கள், வெண்டிக்காய்லாம் பச்சை தண்ணியாக நல்லா அப்படியே பிஞ்சு காய் 60 ரூபான்னு 1 கிலோ வெண்டிக்காயும் வாங்கிட்டோம். இந்த பூ 10 ரூபா தான். காலிஃப்ளவர் இது வாழைப்பூ. வெண்டிக்காய் 60 ரூபான்னு 1 கிலோ வெண்டிக்காயும் வாங்கிக்கிட்டோம். அதே மாதிரி இந்த கோவக்காய் இருக்குல்லப்பா, கோவக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா கம்மியான விலை 20 ரூபா தான் போடுறாங்க. 1 கிலோ கோவக்காவே 20 ரூபா தான் போடுறாங்க. அதே மாதிரி இந்த சீனி இறக்காவை விலை கூட போடுறாங்க. என்னன்னா சீனி இறக்காய் வந்து இப்போ பல விஷயங்கள் அதில் நன்மை இருக்குன்னு எல்லாம் யூடியூப்பில் வீடியோவில் எல்லாம் சொல்லவும்
சீனி இறக்காவே 60 ரூபா போடுறாங்க. இல்லைன்னா 10, 20 மேலே அது போகாது விலை. சீனி இறக்க ரேட்டும் கூடி இருக்கு. பாவம் அவங்ககிட்டும் பார்க்கையில் அவங்க விளைஞ்சு விளைய வச்சு ரெடி பண்ணி நம்மளுக்கு பிடிங்காந்து மார்க்கெட்டில் வச்சு அவங்க 10 ரூபா லாபம் பார்த்தானே விற்கணும். அப்படியே போட்ட ரெடிக்கே விற்க முடியுமா? ஆனால் என்னன்னா நம்ம அங்கே போய் வாங்குறத நம்மளுக்கு பெனிஃபிட். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களாவது ஒரே ரேட்டு தான் வச்சு சொல்லுவாங்க. கடைக்காரவங்க அங்கேருந்து இங்கே வாங்கியாந்து நம்மளுக்கு கூட ஒரு 2 ரேட்டு வச்சு தான் சொல்லுவாங்க. இந்த கோஸு 1 கிலோ 30 ரூபா தான். அந்த கோஸுக்குள்ளா சோயா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோயா ரேட்டு கொஞ்சம் பரவாயில்ல தான். கிலோ 100 ரூபா தான், அரை கிலோ 50 ரூபாய்க்கு வாங்கலாம். சீனி இருக்கா பார்த்தீங்கன்னா அது கிலோ 60 ரூபான்னு அரை கிலோ மட்டும் வாங்கிக்கலாம் 40 ரூபாய்க்கு. அதே மாதிரி இந்த ஆவாரம் பூ டீக்கு போட்டுக்கலாம் நம்ம, இல்லாட்டி தண்ணியில் மட்டும் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிக்கலாம். நல்லது உடம்புக்கு, சுகருக்கு, மற்ற ப்ரெஷருக்குலாம் நல்லதுவாங்க. அதனால் இந்த ஆவாரம் பூ நல்லா பிச்சை வச்சுருக்காங்க. அது 20 ரூபா தான் அந்த கவர் ஃபுல்லாகவே. அதையும் வாங்கி வச்சு இந்த இது பாருங்கள். பச்சை மிளகா பார்த்தீங்கன்னாப்பா கிலோ 40 ரூபா, 20 ரூபா அந்த பச்சை மிளகா ஃபுல்லாக. ஆமாம். இப்போ இது நம்மளுக்கு எப்படியும் ஒரு 10 நாளைக்கு வரும். ஒரு காய், ஒரு பொரியல், ஒரு குழம்பு, ஒரு பொரியலுமா வச்சோம்னா நம்ம மாட்டுக்கு வச்சுக்கலாம். பாருங்கப்பா, இப்போ இதெல்லாம் நாங்கள் எங்கள் ஊர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி வாங்கிக்கிறோம். நீங்கள் என்ன விலைக்கு வாங்குறீங்க, இது நான் வாங்கின விலை கரெக்டாக என்னன்றதை பார்த்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த காயெல்லாம் வாங்கியிருக்கிறத பாருங்க, வீடியோ போட்டிருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சார். இந்த காயோட ரேட்லாம் கரெக்டான்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள்லாம் என்ன ரேட்டுக்கு வாங்குவீங்க உங்கள் ஊரில் அப்படின்றத சொல்லுங்கள் எனக்கு.